அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இம்மீடியட்டாக அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஒரு 3 நாளாகவே ஐ எம் நாட் ஃபீலிங் குட். என்ன அப்படின்னா, ரொம்ப இந்த பொடனியெல்லாம் வலிக்கிறது, ரொம்ப பெயின் ஆகிறது, அப்படின்னு எந்திருக்க முடிய மாட்டேங்கிறது, பயங்கர டென்ஷன். மேபி சீசன் ப்ராப்ளமாக இருக்கும், சேஞ்சிங் ப்ராப்ளமாக இருக்கும். பட் அதெல்லாம் கிடையாது. மற்றதெல்லாம் பார்த்தேன்னா, தலைவலின்னா நம்மளுக்கு தலைவலிக்கும், இங்கே வலிக்கும், அங்கே வலிக்கும், 1 நாள் 2 நாள் அவ்வளோதான். மாத்திரை மருந்தெல்லாம் நம்ம போடுறது கிடையாது. சும்மா இந்த ரோல் ஆன் மாதிரி டைப்பில் இருக்கிறது எடுத்து தடவிண்டு உட்காந்துருக்கிறது இவ்வளோ தான். அப்புறம் சுவாமியோடது ஏதாவது நாமஸ்மரணா சொல்லிட்டு இருக்கிறது இவ்வளோ தான். என்னை பொறுத்தளவுக்கு சுவாமியை பற்றி பேசினாலே ஐ வில் பி ஃபீல் குட், அவ்வளோதான். ஒரே நாளில் ஐ ஃபீல் ஃப்ரீ, அவ்வளோதான். ஆனால் இது ஒரு 3 நாளாக தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஐம் நாட் ஹேவிங், எனக்கு அந்த கண்ணெல்லாம் இங்கெல்லாம் பெயின் ஆகி, இங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி. அப்போது நான் என் சிஸ்டர்கிட்ட சொல்கிறேன், இப்படி இருந்ததுன்னா இட்ஸ் அப்நார்மல், திஸ் இஸ் நாட் ஃபேர், பெட்டர் நம்ம கண்ணு பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அதாவது நம்ம சாய் பக்தர்கள்னால அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயமும் அந்த மாதிரி நடக்காது, பூஜை பண்ணுறனாலையும் நடக்காது. அதாவது நம்மளை நேரடியாக வந்து பார்க்குறவா, இல்லைன்னா நேரடியாக நம்மளை பற்றி நினைக்கிறவா, அந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி வந்தால் மாத்திரம்தான் இந்த கண்ணு படுறது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, எனக்கு கண்பட சான்ஸே இல்லை. பிகாஸ் சுவாமியோட கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் எது பாசிட்டிவ் நெகட்டிவ் நன்னாவே தெரியும். என்னால் அதை தாராளமாக ஃபீல் பண்ண முடியும் எது நெகட்டிவ் அப்படின்னு. ஸோ ஒரு விஷயம் வந்ததுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஸ்து மீன், அதாவது பெரிய மீன் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, வாஸ்துக்காக மீன் வைக்கிறது, அந்தந்த இடத்துல வைக்கிறது. இங்கே சுற்றியும் இருந்தால் எல்லாமே வாஸ்து பொருட்களாக தான் இருக்கும். நம்ம அதில் வச்சுருக்கிற ஒவ்வொன்றுக்குமே அது மீனிங்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. அதனால் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி உள்ளேயே வராது. சுவாமி நடமாடுற இடம், அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? இந்த பொருளெல்லாம் விட்டுடுங்க. சுவாமி இருக்கும்போது எப்படி தனியாக வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா, ஏதாவது சான்ஸே இல்லை. பட் நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா, அது கண்டிப்பாக நம்மளை பார்க்குறவா நம்மளை பற்றி ஏதாவது ஒன்று பேசும்போது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் நேரடியாக. அது நம்மளுக்கு யாருன்னு சம்டைம்ஸ் புரிஞ்சிடும். பட் நம்மளால் அதை அவாய்டே பண்ண முடியாது. பிகாஸ்